திரு வழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 4ஆம் வாரம் திங்கட்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரை நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். பாடுக புதிய எருசலேம் பாடகரே, பாடுக புதிய பன்னிசை புனைந்து, தேடுக உயிர்த்த உன்னதரின் புகழை, ஆடுக பாடுக ஆண்டவரின் நாளில். வாழ்வில் தோல்வி அறியா வீரர், வாழ்வை கெடுக்கும் பேயை வதைத்தார். வாழ்வை கொடுக்கும் வார்த்தையாலே வாழ்விழந்தோருக்கு வாழ்வை அளித்தார். விடுதலை பெற்றோர் விருப்புடன் தொடர அடிமை தலையை அகற்றிவிட்டாரே. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஒரு திரு நாடாய் ஒன்றிணைத்தாரே. ஆண்டவர் அவரென அனைவரும் ஏற்க மாண்புடன் வாகை மணிமுடி அணிந்தார். வேண்டுவோம் அவரிடம் வீரர்கள் நாமும், விண்ணதில் அவருடன் மாட்சியில் இடம்பெற. என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய். இன்று இயேசுவே எமக்காவீரே, உன்றன் அருளால் புதுப்பிறப்படைந்தோம். உன் திரு வெற்றியில் பங்கெமக் கருள்வீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியரும் பெரும் புகழ் இடையராதும்முடன் பெருக. ஆமீன். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் என் மீது தங்குவதாக. அல்லேலூயா. எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. அல்லேலூயா. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாக உள்ளீர். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீ உருவாக்கும் முன்பே, ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றேர். மானிடரை மீண்டும் புழுதி யாகங்கள் என்கின்றேர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உம் பார்வையில் உள்ளன. வெள்ளமென மானிடரை நீர் வாரிக்கொண்டு செல்கின்றீர். வைகரியில் மறைந்துவிடும் கனவு போலவும் செழித்து முளைக்கும் புல் போலவும் அவர்கள் ஆவார்கள். காலையில் அது தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் அது வாடி காய்ந்து போகும். உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம், உமது சீற்றத்தால் நாங்கள் திகைப்படைகின்றோம். என் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினீர், மறைவான என் பாவங்களை உம் திருமுக ஒளிமீன் வைத்தீர். எங்கள் அனைத்து வாழ்நாட்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன. எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சென கழிந்து விட்டன. எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிகுந்தோருக்கு 80. அவற்றில் பெரும்பகுதியோ துன்பமும் துயரமுமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் யார்? உமது கடும் சீற்றத்திற்கு அஞ்சுபவர் யார்? எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். ஞானமிகு உள்ளத்தை அப்பொழுது பெற்றிடுவோம். ஆண்டவரை, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள்
தீங்குற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக எம்மை மகிழ செய்யும். உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் என் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் என் மீது தங்குவதாக. அல்லேலூயா. எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. அல்லேலூயா. நான் அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். அல்லேலூயா. நான் அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகின் எல்லை எங்கும் அவர் புகழ் பாடுங்கள். கடலில் பயணம் செய்வோரே, கடல்வாழ் உயிரினங்களே, தீவு நாடுகளே, அவற்றில் குடியிருப்போரே அவரை போற்றுங்கள். பாலை நிலமும் அதன் நகர்களும், கேதாரியார் வாழ் ஊர்களும் பேரொளி எழுப்பட்டும். சேலா வாழ் மக்களும் மகிழ்ந்து பாடட்டும். மலைகளின் உச்சியிலிருந்து அவர்கள் ஆர்ப்பரிக்கட்டும். அவர்கள் ஆண்டவருக்கு மாட்சி அளிப்பார்கள். அவர் புகழை தீவு நாட்டினரிடையே அறிவிப்பார்கள். ஆண்டவர் வலியோன் என புறப்பட்டு செல்வார். போர் வீரரைப் போல் தீரா சினம் கொண்டு எழுவார். உரத்த குரல் எழுப்பி முழக்கமிடுவார். தம் பகைவருக்கு எதிராக வீரத்துடன் செயல்படுவார். வெகு காலமாய் நான் மௌனம் காத்து வந்தேன். அமைதியாயிருந்து என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். இப்பொழுதோ பேறுகால பெண் போல் வேதனை குரல் எழுப்புகின்றேன். பெருமூச்சு விட்டு திணறுகின்றேன். மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்குவேன். அவற்றின் புல் பூண்டுகளை உலர்ந்து போக செய்வேன். ஆறுகளை திட்டுகளாக மாற்றுவேன். ஏரிகளை வற்றி போக செய்வேன். பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்திச் செல்வேன். அவர்கள் பழகாத சாலைகளில் வழிநடத்துவேன். அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். கரடுமுரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்காக செய்யவிருப்பன. நான் அவர்களை கை நெகிழ மாட்டேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான் அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். அல்லேலூயா. நான் அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்யும் ஆற்றல் கொண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்யும் ஆற்றல் கொண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் ஊழியரை அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் கோவிலில் நிற்பவர்களை, நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களை ஆண்டவரை புகழுங்கள். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள், ஏனெனில் அவர் இனியவர். யாக்கோபை ஆண்டவர் தமக்கென்று தேர்ந்து கொண்டார். இஸ்ரேலை தனி சொத்தாக தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். நம் தலைவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பது எனக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் அனைத்து ஆழ்பகுதிகளும் தாம் விரும்பும் யாவற்றையும் ஆண்டவர் செய்கின்றார். பூவுலகின் கடை எல்லையிலிருந்து மேகங்களை அவர் எழச் செய்கின்றார். மழை பெய்யும்படி மின்னலை உண்டாக்குகின்றார். தம் காற்றை தம் கிடங்குகளில் இருந்து வெளிவர செய்கின்றார். எகிப்தியரின் தலைப்பெயர்களை அவர் தாக்கினார். மனிதர் கால்நடைகளின் தலைப்பெயர்களை அவர் அளித்தார். எகிப்து நாடே, உன் நடுவில் பார்வோனையும் அவனுடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளங்களையும் அருள் செயல்களையும் அவர் நிகழச் செய்தார். பல்வேறு இனத்தவரை அவர் தாக்கினார். வலிமை வாய்ந்த மன்னர்களை அவர் கொன்றார். எமோரியரின் மன்னனாகிய சீகோனையும் பாசானின் மன்னனாகிய ஓகையும் கானானின் எல்லா அரசுகளையும் அளித்தார். அவர்கள் நாட்டை தம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு உரிமை சொத்தாக சொந்த உடைமையாக கொடுத்தார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்யும் ஆற்றல் கொண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்யும் ஆற்றல் கொண்டவர். அல்லேலூயா. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளுர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளுர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இறந்தோனினின்று உயிரோடு எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வாசகம். திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். கடவுளின் வார்த்தை மேலும் மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க் எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பி சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரோன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மானாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோம்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோம்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலமின் நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தைகளை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாப்போவரை அந்த தீவு முழுவதும் சென்றார்கள். அங்கு பாரபஸ் என்னும் பெயருடைய போலி இறைவாக்கினரான யூத மந்திரவாதி ஒருவனை கண்டார்கள். அவன் அத்தீவின் ஆட்சியாளரான செர்கியு பவுலை சேர்ந்தவன். அறிஞரான அந்த ஆட்சியாளர் கடவுளின் வார்த்தையை கேட்க விரும்பி பர்னபாவையும் சவுலையும் தம்மிடம் வரவழைத்தார். எலிமா என்னும் மந்திரவாதி அவர்களை எதிர்த்து நின்று ஆட்சியாளர் நம்பிக்கை கொள்ளாதபடி அவரது கவனத்தை திருப்ப முயன்றான். எலிமா என்றாலே மந்திரவாதி என்பதுதான் பொருள். அப்போது பவுல் என்னும் சவுல் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவனை உற்று பார்த்து, அனைத்து வஞ்சகத்துக்கும் உறைவிடமானவனே, பழிபாவம் எதற்கும் அஞ்சாதவனே, அழகியின் மகனே, நீதி நேர்மை அனைத்திற்கும் பகைவனே, ஆண்டவரின் நேரிய வழியிலிருந்து திசை திருப்புவதை நிறுத்த மாட்டாயோ? இதோ இப்போதே ஆண்டவரது தண்டனை உன்மேல் வரப்போகிறது. குறிப்பிட்ட காலம் வரை நீ பார்வையற்றவனாய் இருப்பாய். கதிரவனை காண மாட்டாய் என்றார். உடனே அவன் பார்வை மங்கியது. இருள் சூழ்ந்தது. அவன் தன்னை கைப்பிடித்து நடத்துவதற்கு ஆள் தேடினான். நடந்ததை கண்ட ஆட்சியாளர் ஆண்டவரின் போதனையை பற்றி வியப்பில் ஆழ்ந்தவராய் அவர் மீது நம்பிக்கை கொண்டார். பின்பு பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பப்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினான். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசித்தியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்து இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் வழியாக தம் வழித்தோன்றல்களை தம் அர்ப்பணத்திற்கும் தூது பணிக்கும் பங்குதாரர்கள் ஆக்கினார். திருச்சபையை குறித்து இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் கோட்பாடு கொள்கை திரட்டிலிருந்து வாசகம். தந்தை கிறிஸ்துவை புனிதப்படுத்தி உலகிற்கு அனுப்பினார். கிறிஸ்து தம் மறை தூதர்களின் வாயிலாக அவர்களுக்கு பின் ஆயர்களை தமது திருநிலைப்பாட்டிலும் தாம் ஆற்ற வேண்டிய பணியிலும் பங்கு கொள்ள செய்தார். ஆயர்கள் தம் பணி பொறுப்பை திருச்சபையில் தம் கீழ் உள்ள பல்வேறானவர்களுக்கு பல்வேறு நிலைகளில் முறையாக அளித்திருக்கின்றார். இவ்வாறு இறைவனால் நிறுவப்பட்ட திருச்சபையின் பணியை முற்காலத்திலிருந்தே ஆயர், குருக்கள், திருத்தொண்டர்கள் என அழைக்கப்பெறுபவர்களின் வேறுபட்ட நிலைகளில் நிறைவேற்றி வருகின்றனர். குருக்கள் குருத்துவத்தின் உச்ச நிலையை பெற்றிராதிருப்பினும் தங்கள் உரிமையை பயன்படுத்துவதில் ஆயரை சார்ந்திருப்பினும் குருத்துவ மேன்மையில் ஆயருடன் ஒன்றுபட்டிருக்கின்றனர். மேலும் குருத்துவம் என்னும் அருள் அடையாளத்தின் ஆற்றலால் நற்செய்தியை போதிப்பதற்கும் விசுவாசிகளுக்கு மேய்ப்பராக நின்று பணிபுரிவதற்கும் திருவழிபாடு நிகழ்த்தவும் என்றும் வாழும் தலைமை குருவாகிய கிறிஸ்துவின் சாயலில் புதிய ஏற்பாட்டின் உண்மையான குருக்களாக திருநிலைப்படுத்த பெற்றுள்ளனர். தங்களது பணியின் நிலைக்கு ஏற்ப ஒரே இணைப்பை பெற்றுள்ளனர்.
தங்களது பணியின் நிலைக்கு ஏற்ப ஒரே இணைப்பாளரான கிறிஸ்துவின் அலுவலில் பங்கு பெற்று எல்லாருக்கும் இறை வார்த்தையை அறிவிக்கின்றனர். நற்கருணை வழிபாட்டில் அல்லது திருப்பந்தியில் மிக சிறந்த முறையில் தங்களது திருப்பணியை ஆற்றுகின்றனர். இவ்வழிபாட்டில் கிறிஸ்துவுக்கு பதிலாக செயலாற்றி அவரது மறைப்பொருளை பறைசாற்றி விசுவாசிகள் ஒப்பு கொடுப்பவற்றை அவர்களின் தலைவரது பலியோடு இணைக்கின்றனர். மாசற்ற பலிப்பொருளாக ஒரே முறையில் தம்மை தாமே தந்தைக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் பலியாகிய புதிய ஏற்பாட்டின் ஒரே பலியை ஆண்டவர் மீண்டும் வரும் வரை திருப்பலியில் புதுப்பித்து செயல்படுத்துகின்றனர். உளம் வருந்தும் விசுவாசிகளை கடவுளோடு மீண்டும் ஒப்புரவாக்கவும் நோயுற்றிருக்கும் விசுவாசிகளின் நோயை தணிப்பதற்குமான பணியை சிறப்பாக நிறைவேற்றுகின்றனர். விசுவாசிகளின் தேவைகளையும் மன்றாட்டுகளையும் இறை தந்தையின் முன் கொணர்வதையும் தங்கள் ஆணையுரிமையின் எல்லைகளுக்குள் நின்று மெய்ப்பெரும் தலைவருமான கிறிஸ்துவின் அலுவலை நிறைவேற்றி இறைவனின் குடும்பத்தை ஒருமனப்பட்ட சகோதரத்துவமாக ஒன்று கூட்டுகின்றனர். தூய ஆவியால் இறை தந்தையிடம் கிறிஸ்துவின் வழியாக அதை இட்டு செல்கின்றனர். மந்தையின் நடுவில் நின்று ஆவியிலும் உண்மையிலும் அவரை தொழுகின்றனர். இறுதியாக ஆண்டவரின் சட்டத்தில் தாங்கள் தியானித்து வாசிப்பவற்றை விசுவசிப்பவற்றை கற்பிப்பவற்றை வாழ்வில் கடைப்பிடித்து போதிப்பதிலும் தேவ வார்த்தையை அறிவிப்பதிலும் ஈடுபட்டு உழைக்கின்றனர். குருக்கள் ஆயர்குழுவின் முன்மதியுள்ள உடன் உழைப்பாளர்களாகவும் அதன் உதவியும் கருவியுமாகவும் விளங்குகின்றார்கள். இறைவனின் மக்களுக்கு ஊழியம் செய்ய அவர்கள் அழைக்கப் பெற்றிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட அலுவல்களில் குருக்கள் ஈடுபட்டிருந்தாலும் தங்களது ஆயரோடு சேர்ந்து ஒரே குருக்கள் குழுவாக அமைகின்றனர். நம்பிக்கையுடனும் பெருந்தன்மையுடனும் தங்கள் ஆயருடன் இணைந்துள்ள இவர்கள் விசுவாசிகளின் வட்டார சபை ஒவ்வொன்றிலும் அவரை ஒரு வகையில் பிரசன்னமாக்குகின்றார்கள். அத்தோடு இயன்றளவு அவர் தம் அலுவல்களையும் கவலைகளையும் தம்மேற்கொண்டு நாளும் கருத்துடன் செயலாற்றுகிறார்கள். தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆண்டவரது மந்தையின் பகுதியை ஆயரின் ஆணையுரிமையின் கீழ் புனிதப்படுத்தி ஆளும் அவர்கள் அனைத்துலக திருச்சபையை தங்கள் வட்டாரத்தில் காணக்கூடிய முறையில் விளங்க செய்கிறார்கள். கிறிஸ்துவின் முழு உடலை உருவாக்குவதிலும் அவர்கள் சிறந்த முறையில் உதவியளிக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் இறைவனின் பிள்ளைகளது நலனையே எப்போதும் நாடி நின்று மறைமாவட்டம் முழுவதிலும் ஏன் திருச்சபை முழுவதிலும் மேய்ப்பு பணி நடைபெறுமாறு உதவ முயற்சி செய்வார்களாக. இவ்வாறு ஆயரின் குருத்துவத்திலும் பணியிலும் பங்கு கொள்வதால் குருக்கள் உண்மையாக அவரை தம் தந்தையாக ஏற்று மரியாதையுடன் அவருக்கு கீழ்ப்படிவார்களாக. கிறிஸ்து தம் சீடர்களை ஊழியர் என்றல்ல மாறாக நண்பர் என்று அழைத்தது போல ஆயரும் தம் உடன் உழைப்பாளர்களான குருக்களை தம் பிள்ளைகளாகவும் நண்பர்களாகவும் கருதுவார்களாக. எனவே மறைவட்டத்தை சார்ந்தவர்களும் துறவற சபையை சார்ந்தவர்களுமாகிய எல்லா குருக்களும் தங்கள் நிலையாலும் பணியாலும் ஆயர் குழுவோடு இணைக்கப் பெற்றிருக்கின்றனர். அத்துடன் தங்களது அழைப்பிற்கும் அருளுக்கும் ஏற்ப திருச்சபை முழுவதின் நலனுக்காக ஊழியம் செய்கின்றனர். திருச்சபையை குறித்து இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் கோட்பாடு கொள்கை திரட்டிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயிலாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில்
அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நான் என் ஆடுகளுக்கு உணவளிக்கிறேன், அவைகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் என் ஆடுகளுக்கு உணவளிக்கிறேன், அவைகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நான் என் ஆடுகளுக்கு உணவளிக்கிறேன், அவைகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் என் ஆடுகளுக்கு உணவளிக்கிறேன், அவைகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன். அல்லேலூயா. மன்றாட்டுகள். தம் திருமகனின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் தனது மாட்சியை வெளிப்படுத்திய தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மனதையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். ஒளியின் தந்தையாகிய கடவுளே, கிறிஸ்துவின் மாட்சியினால் நீர் உலகை ஒளிர்வித்தீர். இன்று எங்கள் வாழ்வில் நம்பிக்கை ஒளி மிளிர்வதாக. ஆண்டவரே, எங்கள் மனதையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். மகனின் உயிர்த்தெழுதலினால் நீர் மனிதருடைய பாதையை நிலைவாழ்வுக்கு திறந்து வைத்தீர். எங்கள் அனைத்து பணிகளையும் உமது ஆட்சியின் நம்பிக்கையால் நிரப்பியருளும். ஆண்டவரே, எங்கள் மனதையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். உயிர்த்தெழுந்த உம்மகன் வழியாக தூய ஆவியாரை உலகிற்கு அனுப்பினீர். அவருடைய இறை அன்பினால் எங்கள் இதயங்களை பற்றி எரிய செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் மனதையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். உம்மகன் சிலுவையில் தொங்கி நிலையான விடுதலையை எங்களுக்கு பெற்று தந்தார். அவர் இன்று எங்கள் மீட்பராக எங்களோடு தங்குவாராக. ஆண்டவரே, எங்கள் மனதையும் உள்ளத்தையும் ஒளிர்வித்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. எங்களை ஆதரித்து ஆளும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளே, சீரழிந்த உலகத்தை உம்மகனின் தாழ்ச்சியினால் சீர்படுத்தினீர். பாவ அடிமை நிலையிலிருந்து விடுவித்த உம் புனிதர்களை நீர் தூய மகிழ்ச்சியினால் நிரப்பியருளும். என்றென்றைக்கும் பேரின்பத்தை அவர்களுக்கு தந்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.